Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு கேஸ் சினரியோ நம்ம பார்க்க போறோம். சோ என்ன கேஸ் அப்படினா பிரீமியம் ஃபார் குட்வில், ஓகேங்களா? சோ இந்த அட்மிஷன் டைம்ல ஒரு பார்ட்னர் புதுசா அட்மிட் ஆகுற டைம்ல ஒரு பிரீமியம் ஃபார் குட்வில்ல வந்து ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு கொடுப்பாரு, ஓகேங்களா? சோ அதோட கான்செப்ட் பிஹைண்ட்ல இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படிங்கறத இந்த கேஸ் சினரியோ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேம் வந்து AB, ஓகேங்களா? சோ இந்த AB வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸா பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த 4 இயர்ஸா இவங்க கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டதனால ஒரு நேம் வந்து கிரியேட் ஆயிருக்குது, அதுதான் குட்வில். ஓகேங்களா? ஸோ இந்த நேமை கிரியேட் பண்ணது யார்? 4 வருஷமாக கிரியேட் பண்ணது ஓல்டு பார்ட்னர்ஸ் A and B ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த நேமை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா A and B குள்ளே தான் அந்த குட்வில். ஓகே ஸோ இந்த A and B வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 1:1 ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறதாங்க. ஸோ ப்ராஃபிட் சப்போஸ் 1 lakh இருந்துச்சுன்னா A வந்து 50,000 எடுத்துக்குவார், B வந்து 50,000 எடுத்துக்குவார், ஈக்குவல் ஷேரிங்கில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ புதுசாக சீன்னு சொல்லி ஒரு பார்ட்னர் வந்திருக்காருன்னா அந்த ஃபேமோட குட்வில்லை இந்த பார்ட்னர் யூஸ் பண்ணுவார், அப்படி தானே? ஸோ அந்த ஃபேமோட குட்வில்லை சம்பாதிச்சது A and B, இவங்க தான் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு அந்த குட்வில்லை சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிங்கிற ஒரு பார்ட்னர் புதுசாக உள்ளே வர்றப்போ ஈஸியாக அந்த குட்வில்லை வந்து என்ன பண்ணுவார், அவர் யூஸ் பண்ணிக்குவார், ஓகேங்களா? ஸோ இவங்க சம்பாதிச்ச குட்வில்லை சீன் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு உண்டான ப்ரீமியமை சி என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இவங்க சம்பாதிச்ச குட்வில்லை சி ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அதுக்குண்டான ப்ரீமியமை பழைய பார்ட்னர்ஸுக்கு இந்த சி கண்டிப்பாக கொடுக்கணும், ஓகேங்களா? ஓகே, ஸோ ப்ரீமியம் ஃபார் குட்வில் வந்து சி வந்து எவ்வளோ கொடுக்குறாருன்னா 30,000 மொத்தமாக கொடுக்குறாரு. இந்த 30,000 பழைய பார்ட்னர்ஸ் எந்த ரேஷியோவில் எடுப்பாங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஃபிட் வந்து இப்போ 1 lakh, இப்போ எப்படி ஷேர் பண்ணுவாங்க, 1:1 ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஏக்கு வந்து 33,000, பிக்கு 33,000, அந்த சிக்கு 33,000 சம்திங்கில் ஷேர் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டோட லெவல் என்ன இருக்குது, 50,000 இங்கே 33,000 குறைஞ்சிருக்குது. காரணம் என்ன, ஏ சிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து இப்போ 33,000 குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன, பியும் சிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து சிக்கு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ஏர்ன் பண்ண அவர் கொடுக்கக்கூடிய அந்த 30,000 குட்வில்ல நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஏ எதிர்பார்ப்பாரு, அதே மாதிரி பியும் எதிர்பார்ப்பாரு, ஓகேங்களா? ஸோ அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோட தான் நம்ம ப்ரீமியமை ஏ பார்ட்னருக்கும் பி பார்ட்னருக்கும் ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஓல்டு பிஎஸ்ஆர் மைனஸ் நியூ பிஎஸ்ஆர் போடுறப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து ஏ அண்ட் பிக்கு 1:1 வந்திருக்கு. ஸோ ஏ அண்ட் பி தன்னுடைய ப்ராஃபிட்டில் 1:1 வந்து சிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, குட்வில்ல உள்ள ஷேர், அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில்ல உள்ள ஷேரை எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் ஃபார் குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா புது பார்ட்னர் வந்து 30,000 உள்ளே கொண்டு வராரு. அந்த 30,000 ரெண்டு பேரும் என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க, 1:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஏக்கு 15,000, பிக்கு 15,000. ஸோ இதுதான் லாஜிக், ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் ஃபார் குட்விலோட லாஜிக் இதுதான்.